نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. இந்த பிள்ளைகளுடைய பரிசளிப்பு விழா இவர் ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டியும் மதரசாவுடைய கவலைகளை நம்ம புதுப்பிச்சு கொண்டு மதரசாவுடைய முன்னேற்றம், இந்த மாணவருடைய முன்னேற்றம், இதையெல்லாம் நம்ம கவனத்துல வச்சு இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி கஸாவுல இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏலான் ஆச்சு. முழு ஊர்கள்ல ஏலான் ஆச்சு. என்ன ஏலான் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்கள் அவங்க யுத்தத்தில் இருக்கிறாங்க. பெண்கள் என்ன செய்யறது? பெண்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வழிகாட்டல் செய்யப்பட்டுச்சு. குர்ஆனுடைய திலாவத் செய்யுங்க, பிறகு துஆ செய்யுங்க. இந்த 2 வருஷத்துல 1.5 வருஷத்துல வீட்டுடைய ஆண் ஷஹீத், வீட்டுடைய கணவர் ஷஹீத், மகளா இருந்தால் தந்தை ஷஹீத், தாய்க்கு பிள்ளை ஷஹீத். குர்ஆன் ஓதி இவங்க அல்லாஹ்ட்ட உதவி கேட்கிறாங்க. 1.5 வருஷமா 2 நாளைக்கு முன்னாடி பரிசீலிப்பு விழா இருந்துச்சு. அந்த குர்ஆன் ஓதுனவங்களுக்கு ஒவ்வொரு ஊரா வச்சாங்க. நம்ம மெஹல்லா இங்க உட்கார்ந்துருக்கோம்ல, அந்த மாதிரி 1.5 வருஷத்துல நம்ம குர்ஆன் ஓதி 1.5 வருஷத்துல குர்ஆன் ஓதி அவங்க எல்லா பேர்களும் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க. முழு குர்ஆன் சுனானா, எக் பேட்டக் மே பூரி குர்ஆன் சுனானா இங்க நம்ம வச்சிருக்கோம்ல. 2 நாளைக்கு முன்னாடி அல் ஜசீரா ஒளிபரப்பு பண்ணாங்க. 200 பெண்கள் முழு குர்ஆன் சொன்னாங்க. 45, 55, 65, 80 வயசு மூதாட்டி ஹாஃபிஸ் ஆயிருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னாடி. மொத்தம் 3 இடங்களை பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 200 பெண்கள் ஹாஃபிஸ். குர்ஆனுடைய தொடர்புன்னா இன்னைக்கு நிகழ்கால உதாரணம் நம்ம பார்த்தா அவங்க உதாரணம். எந்த காலத்துல மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க? ராஹத்தா உட்கார்ந்து இல்ல. எந்த காலத்துல? அந்த சத்தம், குண்டு சத்தங்களுக்கு நடுவே மகனுடைய ஜனாசா, அண்ணன் தம்பியோட ஜனாசா, கணவனுடைய ஜனாசா, தந்தையின் ஜனாசா, அது ஒரு பக்கம் போகுது. இவங்க குர்ஆனை விடல. குர்ஆன்ல தான் எங்களுக்கு வெற்றி விளங்குனதுனால 3 மஜ்லிஸ் நடத்தினாங்க. 3 மஜ்லிஸ்ல 200 பெண்கள் ஹாஃபிஸானாங்க. பெண்கள், ஆண்கள் இல்ல, பெண்கள். எல்லாருமே வயசானவங்க, 45க்கு மேலதான். சின்ன வாலிப பிள்ளைங்க கம்மி. அதுல நமக்கு வெக்கமா இருக்கா இல்லையா? குர்ஆனோட நம்ம எவ்வளவு இன்னும் ஒன்று சேர வேண்டி இருக்கிறது, நெருங்க வேண்டி இருக்கிறது. அஹ்லுல் குர்ஆன் ஹும் அஹ்லுல்லாஹி வ ஃபாஸத்துஹு. குர்ஆனுடையவர்கள். அல்லாஹ்வுக்கு குடும்பம் இருக்கா? அல்லாஹ்வுக்கு குடும்பம் இருக்கா? கணவன் மனைவி நம்ம குடும்ப உறவு வச்சிருக்கோமே, அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு யாராவது அம்மா அப்பா இருக்காங்களா? பிள்ளைங்க இருக்காங்களா? லம் எலிது வலம் யூலத். அல்லாஹ் தஆலா யாரையும் பெற்றெடுக்கல, யாராலும் பெறப்படவும் இல்லை. யாருக்காவது அல்லாஹ் மகனா? இல்லையே. அல்லாஹ் ஹுவல்லாஹ், அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், இல்லையா? லம் எலித் வலம் யூலத். இக்லாஸ் சூரா இது நமக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு குடும்பம்னு ஒண்ணு இல்லை. ஆனா குர்ஆனுடையவர்களை, குர்ஆனை மனனம் செய்தவர்களை கௌரவிப்பதற்கு சொன்ன வார்த்தை. குர்ஆனுடையவர்கள் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு அகீதா குடும்பம் இல்ல, அல்லாஹ்வுக்கு. ஆனால் குர்ஆனுடையவர்கள் அஹ்லுல்லாஹ். அஹ்லுன்னா இங்க குடும்பம் இருக்கும். பிறகு நபி சொன்னாங்க அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்து, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான, பிரத்யேகமான, ரொம்ப நெருக்கமானவர்கள் சொன்னாங்க.
இதை விட ஒரு ஹாஃபிதுடைய சிறப்பை அல்லது குர்ஆனுடைய தொடர்பில் உள்ள சிறப்பை என்ன சொல்லிட்டு இருக்கு? இவர்கள் எல்லோரை விடவும் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அப்படிப்பட்ட மக்களை உருவாக்குற பணி, வேலை அது நம்மகிட்ட இருக்குது. இப்போ அந்த பொறுப்புல தான் பெற்றோர் இருக்கிறீங்க. அந்த பொறுப்புலையும் அந்த கவலையும் ஆசையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக உருவாகணுங்கிறதுக்காகத்தான் இந்த கமிட்டி, இந்த நிர்வாகம் அதுக்கு என்ன செய்யணுமோ அது மசூரா பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டு முயற்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய லாபங்கிறது இதுதான். இப்போ நமக்கு முன்னாடி எனக்கு 35 நிமிஷம் டைம் இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துல நான் சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும், உங்களுக்கு நான் சொல்லணும். முதலாவது விஷயம், நம்முடைய இலாக்காக்கள்ல தமிழகத்துல குறிப்பா சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு இந்த பெல்ட் எடுத்துக்கிடுங்க. ஆத்தூர், மேட்டூர், தர்மபுரி வரைக்கும் கூட போலாம், திருப்பத்தூர் வரைக்கும் கூட போங்க. இந்த இலாக்காக்கள்ல நம்ம தான் இந்த பள்ளிவாசல்ல வச்சு நம்மள என்ன உருவாக்கணும்? ஹிஃபுல் மதரசா கைர் இகாமத்தி, தங்கி படிக்கிறதல்ல, வந்துட்டு போற மாதிரி. இது ஒரு புரட்சிக்கான விதை போடப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த விதைகள் முளைச்சு மரங்களா வந்துட்டு இருக்குது. ஆக்குதுகள் இங்கிருந்து ஓதி ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இது மரமாகுது, ஆலி மதரசா உருவாகுது. நாம தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம்ல. நம்ம மஹல்லாவுக்கு நமக்கு பெருமை இருக்கா இல்லையா? கவனத்துல வைங்க. ரீச்சிங் கெப்பாசிட்டி விட ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். நீங்க பஜார்ல பெரிய வியாபாரி ஆயிடலாம், ஆனா எப்பவுமே பெரிய வியாபாரியாவே இருக்கணும்னா எஃபோர்ட் போடணும். நீங்க பெரிய ஒரு நிலையை அடைஞ்சிடலாம். ரீச்சிங் கெப்பாசிட்டி, ஒரு இடத்த ஒரு டார்கெட் ரீச் பண்ணிடலாம். மதரசா பிறந்துட்டோம், தெரு பதத்து வர்றாங்க. இப்போ 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணா, இது எல்லா பக்கமா தான் இருக்குது. இப்ப எங்களுடைய இம்தியாஜி சிபத் என்ன, எங்களுடைய பிரத்யேக தன்மை என்ன? நாம வந்துட்டோம், நிக்கணும், தாக்கு பிடிக்கணும்ல. தரம் மட்டும் குறைஞ்சிடக்கூடாது, நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. தரம் குறைஞ்சிச்சுன்னா ஒண்ணும் இல்லை. ஹோட்டல் நல்ல டேஸ்ட் தரம் இருந்துச்சுன்னா அந்த பேர் இருந்துட்டே இருக்கும். இங்க முந்தி மாதிரி இல்லைங்க, டேஸ்ட் இல்ல, அவ்வளவுதான். மக்கள் 10ஓட 11 எடுத்து விடுவாங்க, அவ்வளவுதான். இது ஒரு மதரசா இல்ல. இங்க அனுப்பினால் என்ன, இந்த தரத்தை உருவாக்குறது, ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி நம்ம நிக்கணும், தாக்குப்படுத்தி நிக்கணும். மதரசாங்கிற பேர்ல நிறைய இருக்கு, மதரசாவும் நிறைய இருக்குது. நாமும் இங்க வந்து கைர் இகாமத்தின்னு காலையில வந்துட்டு மாலையில பையன் ஓதிட்டு போறானே, இவனுடைய விஷயத்துல எல்லாருக்கும் கவனம் இருக்கு. ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் கவனம் இருக்கு. எனவே நம்ம கவனத்துல வைக்க வேண்டியது, ஏதோ எல்லாத்தையும் உட்கார வச்சா பயன் பண்ண விட்டா நாக்கு பண்ணாங்க, பரிசு கொடுத்தா நம்ம பொறுப்பு முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வக்தத்தில் நம்ம கண்காணிப்பு செய்யணும், ஒவ்வொரு வக்துல துவா செய்யணும். முழு மெஹல்லாவுடைய ஆண் பெண் துவா செய்யணும். எங்க மெஹல்ல தான் நடக்குது, எங்க மெஹல்ல தான் குர்ஆன் ஓதுறாங்க. இந்த பரக்கத் இந்த முழு மெஹல்லாவுக்கு தான் வருது. நாம தான் செலவு பண்றோம், நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். என்னுடைய 500 ரூபாய் வைங்க, உங்க 1000 ரூபாய் வைங்க, காசு கொடுத்தா முடிஞ்சா இல்லையே. எனவே இந்த தரத்தை குறைச்சிடாம இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுவதற்கு கவலை இங்க தொழுகிற ஒவ்வொரு முசல்லிக்கு இருக்கணும். இந்த தொழுதுக்கு போற முசல்லி மூலமா வீட்டு பெண்களுக்கு இருக்கணும். இது கவனத்தில் இருக்க வேண்டிய முதல் செய்தி. அடுத்த செய்தி 2 செய்திகளா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரே டாபிக், சுருக்கமா தலைப்புச் செய்திகள். நான் ஹிப்ஸ் ஓதுற காலத்துல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஹிப்ஸ் ஓதுற காலத்துல எங்க செட்டுல நாங்க ஓதுன காலத்துல ஒரு மாணவர், நான் சொல்ற கருத்து உங்களுக்கு வலிக்கலாம், அல்ல கஷ்டமா கூட இருக்கலாம். வலிச்சுனாலும் கஷ்டமா இருந்தாலும் உண்மைதான். எங்க அந்த நண்பர் பேணுதலான ஸ்டூடெண்ட், ஒழுக்கமான ஸ்டூடெண்ட், மெஹனத் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஹாஃபிஸ் ஆலிம் ஆயிட்டார் அவரு. அப்போ ஒரு நல்ல மேனேஜ் செய்வாரு. பாடம் ஓதுனா மறந்து போயிடும், பாடம் கொடுக்க உட்காரும் போது அவர் மறந்து போயிடும். இந்த பழைய பாடங்கள் இருக்கா இல்லையா,
10 ஜூஸ் மன்பாம் பண்ண பிறகு 15க்கு பிறகு 20க்கு பிறகு 20 வச்சிருந்தாதான் விடுவாரு எடுத்து 21க்கு 20 கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா 20 ரெடி பண்ணிட்டு வாழ்ந்துருவாரு. 25 சரியா இருந்தாலும் 26. சோ இப்படி நல்ல மேல செய்வார். தூங்க நேரத்தோட தூங்க மாட்டார். அசர் பிறகு ஓதுவார். அந்த மாணவர் ஹாபிஸ் ஆகல. அப்துல் ரஹ்மான் ஹசரத் திண்டுக்கல்ல அவங்க கிட்டதான் நாங்க ஓதணும். என்ன செய்யறது, என்ன அடிக்கவும் முடியல. மேல செய்யற பையனை எப்படி அடிக்கிறது? எப்பவும் மேல செய்வார். ஓதிட்டே இருப்பாரு, ஒழுக்கமா இருப்பாரு, தொழுகையில முன்னாடி இருப்பாரு, சுத்தபத்தமா இருப்பாரு, தூங்க மாட்டாரு, கம்மியா தூங்குவாரு, கம்மியா சாப்பிடுவாரு, அதவா இருப்பாரு, பேச மாட்டாரு, எல்லாமே இருந்துச்சுங்க. ஹிப்ஸ் வரல. அப்படின்னு வாய்ப்பு இருக்கா? என்ன குறை, என்ன ஓட்ட? செய்தி 2 இல்ல இது, கவனிங்க. அப்போ அந்த திண்டுக்கல்ல 6 மாசத்துக்கு ஜோடு நடக்கிற போது பெரியவங்க வருவாங்க. பெங்களூர்ல இருந்து பெரியவங்க வருவாங்க, டெல்லியில இருந்து வருவாங்க, தமிழ்நாட்டுடைய பெரியவங்களும் வருவாங்க, லத்தீப் அலிம் சார் அவங்களாம் வருவாங்க, எல்லா பெரியவங்க வருவாங்க, எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த உலமாக்களுடைய ஜமாத்துல மஷூரா பண்ணி வைக்கப்பட்டுச்சு. எங்ககிட்ட ஒரு மாணவர் இருக்கிறார், அவர் என்னென்னமோ மெஹனத் பண்ணிட்டாரு. ஹாபிஸ் ஆக மாட்டேங்கிறான் பையன். வயசு கூடிக்கிட்டே போகுது, தாடி எல்லாம் வளர்த்துச்சு. ஹிப்ஸ்னா தாடி வளைக்கிறதுக்கு முன்னாடி தான் ஹிப்ஸ். தாடி எல்லாம் வளர்த்துச்சு, பெரிய பையன் ஆயிட்டாரு. 15-16 வயசு தாண்டிடுச்சு. எனக்கு வயசுல மூத்தவர் என்ன விட போதும். என்ன செய்யலாம்? நீண்ட நேரம் பேசினதுக்கு பிறகு பெரியவங்க சொன்ன வார்த்தை, இவர் ஹாபிஸ் ஆனா யாருக்கு கண்ணியம்? யார் கௌரவிக்கப்படுவார்? யார் கௌரவிக்கப்படுவார்? பெற்றோர். எப்படி கௌரவிக்கப்படுவாரு? எல்லாத்துக்கும் முன்னால கூப்பிட்டு கண்ணியத்தை தாஜ் அந்த கிரீடம் போட்டு அவருக்கு மரியாதை. இவரு ஹாபிஸுடைய தந்தை, ஹாபிஸுடைய தாய் அப்படின்னு இவங்களுக்கு மரியாதை. இவருடைய பெற்றோர் பாவம் செஞ்சுட்டு இருந்தா, இவருடைய பெற்றோர் தொழுகெல்லாம் இருந்தா, இவங்க பெற்றோர் மோசமானவளா இருந்தா, அந்த கண்ணியத்துக்கு தகுதியானவளா இல்லாதவளா இருந்தா அல்ல இவர் ஹாபிஸாக்க மாட்டான்னு சொன்னார். அதனால அட்வைஸ் யாருக்கு பண்ண தேவையில்ல, ஹாபிஸ் ஒரு பையனுக்கு தேவையில்ல, அவன் பெற்றோரை கூப்பிடுங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பெற்றோர் வளர்க்கப்பட்டாங்க. சுத்தமா தீனுடைய எந்த வாடையும் இல்லை. அவங்க கிட்ட உட்கார்ந்து அட்வைஸ் கொடுத்தாங்க. நீங்க தொழுகையை கலாம் பண்ணிட்டு, நீங்க பேணுதல் இல்லாம, நீங்க பாவம் பண்ணிட்டு, நீங்க சரியத்து சட்டங்களை தீன் தெரியாம இல்லைங்க நீங்க. அப்ப நீங்க உங்க பையனை ஹாபிஸ் ஆக்கிட்டு அந்த மகன் நாளை மறுமை நாள்ல உங்களை கூப்பிட்டா அல்லாம நீங்க போய் நிக்கிறது உங்களுக்கு தகுதி இல்லாததுனால அல்ல அந்த பையனை ஹாபிஸ் ஆக்கல. அவ்வளவுதான். அவன் உருப்படாம போறதுக்கு யார் காரணம்? அவன் காரணம் இல்ல, அந்த பையன் காரணம் இல்ல. நீங்க 2 பேர் கணவன் மனைவி 2 பேர் காரணம் சொன்னாங்க. அதனால இது எப்படி இருக்கு? எங்கேயாவது நம்ம பையன் ஹிப்ஸ் பாட கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இஸ்திக்ஃபார் யார் செய்யணும்? இஸ்திக்ஃபார் யார் செய்யணும்? நம்ம தான் செய்ய. நமக்கு தானே அது, பெற்றோருக்கு தானே அந்த மரியாதை, பெற்றோருக்கு தான் அந்த கண்ணியம். அதனால ஓட்ட நம்ம கிட்ட இருந்தாலும் அவனுக்கு எஃபெக்ட் ஆகும். முக்கியமான விஷயம் இது. அதனால கவனத்துல வைக்க வேண்டிய 2வது செய்தி, இவங்களுக்கு துவா செய்யணும். அதெல்லாம் தாண்டி நாம சரியா எந்த பெற்றோர் பேணுதலா இருந்தார்களோ, எந்த பெற்றோட இஸ்திக்ஃபார் இருந்துச்சோ அந்த பிள்ளைங்க சூப்பரா ஓதுவாங்க. ஓதுறாங்க, பார்த்துட்டு நம்ம. செய்தி 3. செய்தி 3 ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 3வது செய்தி, பரிசளிப்புன்னு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்க போறோம். இவங்க கரெக்டா வந்திருப்பாங்க, கரெக்டா வந்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க், லீவ் போடாம இருந்தாங்க, பரிசு கொடுக்கிறோம். இந்த பரிசு இவங்களுக்கு ஊக்குவிப்பதற்காக செய்யறோம். ஆனால் உண்மையான பரிசு என்பது இவர்களை உருவாக்கி ஆசிரியருக்கு தான் தர வேண்டும். ஆசிரியர்களுக்கு தர வேண்டும். எதுக்கு இங்க ஆசிரியர் பற்றி பேசுகிறேன் என்றால், இந்த ஆசிரியர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஹாஃபிது உருவாக்குற ஆசிரியர் ஹாஃபிஸாக இருக்க வேண்டும். அவரும் ஹாஃபிஸா இருக்கணும். ஆலிம்களை உருவாக்குற அஜரத்து அவரு ஆலிமா இருக்கணும். இவர்கள் உஸ்தாதுமார்கள் இருக்கக்கூடியவர்கள் பாலிகாகிறதுக்கு முன்னால மச போயிட்டாங்க இல்லையா? ஹிப்ஸ் ஓதுனாங்க, ஒரு ஆலிமுக்கு ஓதிருப்பாங்க, பிறகு தீண்ட சிந்தத்தை வந்துட்டாங்க.
இவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து 13, 14 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மூச்சும் பேச்சும் சிந்தனை என்னதான் குர்ஆனும் ஹதீஸ் தான் ஓடிட்டு இருக்குது. யாருக்கு? ஆசிரியர்களுக்கு. என்னுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, கராமத்துகள் அற்புதங்கள்ல பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு மனிதர் இறைநேசர் அவுலியா. அவுலியானா கராமத் திட்ட காட்டணுமா இல்லையா? பெரிய கராமத் காட்ட பெரிய அவுலியா. சொன்னாங்க என்னுடைய உஸ்தாதுடைய வார்த்தை, நஷ்ருல் இல்மி மின் அஅமலில் கராமத். இல்மை பரப்புவது மிகப்பெரிய கராமத். யாரை கொண்டு ஷரியத்துல் இல்ம் பரவுகிறதோ அவர் ஒரு இறைநேசர், அவருக்கு கராமத் தான். எனவே மூணாவது நான் சொல்கிற செய்தி, இந்த இடத்தில் உண்மையில் பரிசுக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள் அவங்கதான். கூலி நாம தர முடியாது, அல்லாஹ் அவங்களுக்கு நிறைவான கூலி கொடுப்பானாங்க. மறுமை நாள்ல இந்த பிள்ளைகளுடைய இந்த இத்தனைக்கான மெகனத்துக்குமான கூலியுடைய மௌத்துல, கபர்ல, ஆகரத்துல வாங்கத்தான் போறாங்க. எனவே இவர்கள் ஹக்கில் இவருடைய ஆரோக்கியத்திற்காக அவங்களுடைய ஜிந்தகியில அவங்க ஹயாத் எந்த துன்யவி பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம துஆ செய்யணும். அவங்களுக்கு லைஃப்ல பிரச்சனை வந்து ட்ரபிள் ஆச்சுவீங்க, அவங்க இங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. எனவே அவர் ஆசிரியர் ஆரோக்கியமாக இருப்பது உடலால் சிந்தனையால் அது மாணவனுக்கு தான் நல்லது. அதுல கூட நம்ம பையனுக்கு லாபம். என் பையன் நல்லா ஓதணும்னா உங்க அஜத்து நீங்க துஆ செய்யணும். அஜரத்து உடல் அஜத்து லூஸ் மோஷன் எப்படி பணம் கேட்பாரு? அஜரத்து வீட்டுல 1000 பிரச்சனை இருக்குது, அவர் தடுமாறாரு, அவருடைய பணம் கேட்பாரு, பணம் சொல்லி கொடுப்பாரு. எனவே அவருடைய சிந்தனையும் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய உடலும் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு நாம பின்னால் இருந்து துஹீதுஹும் மின் வராயிஹிம் எப்படி சொன்னாங்க, முஃமினுடைய துஆ ஒரு முஃமினை பின்னாடி பேக்கப் பண்ணும். செய்தி 3 முடிஞ்சிச்சு. எனவே இந்த இடத்துல கவனத்தில் வைக்க வேண்டியது ஆசிரியர்களுக்காகவும் நாம துஆ செய்ய வேண்டும். அடுத்து செய்தி 4. இருக்கிற எல்லாரும் ஹாஃபிஸ் ஆனது பரந்து கிடையாது. ஆனா ஹாஃபிஸ் ஆனவர் குர்ஆனை பாதுகாக்கணும்னு பரந்து. எல்லாரும் ஹாஃபிஸ் ஆக்கணும் அப்படி பரந்து இல்ல. யார் மனப்பாடம் பண்ணிட்டாங்களோ அவர்கள் குர்ஆனை பாதுகாப்பது மௌத் வரைக்கும் அது மறந்தாயிடும். அது கட்டாய கடமையாயிடும். மறந்துட்டா பெரும்பாவம். வார்த்தை கவனத்தை வச்சுக்கிடுங்க. குர்ஆனை ஓதிட்டு மறந்துட்டா பெரும்பாவம். அப்படி என்ன அர்த்தம் என்றால், இவர்கள் மறக்காமல் இருப்பதற்குண்டான வாழ்க்கை முறையை, தேவையான வழிகாட்டுதலை ஹாஃபிஸ் ஆனதுக்கு பிறகு அல்லது ஹாஃபிஸாக இருப்பது இப்போதை யோசித்து வழிவகை செய்து கொடுப்பது பெற்றோரின் பொறுப்பு. ஹிப்ஸ் பண்ணிட்டாரு, எத்தனையோ ஹாஃபிஸ்கள் ஹிப்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப எங்க இருக்குது? இல்ல, இப்ப ஒரு ஹாஃபிஸ் இல்ல, புதா ஹாஃபிஸ் ஹாஃபிஸ் இல்ல, மறந்துட்டாரு. 3 வருஷம் 4 வருஷம் ஹிப்ஸ் பண்ணி மறந்துட்டாரு. அப்ப எந்த லைஃப் ஹிப்ஸுக்கு பிறகு அவங்க தேர்வு செஞ்சா ஹிப்ஸ் நிக்கும் கையில, அதை யார் அமைச்சு தரணும்? யார் அமைச்சு தரணும்? நம்ம வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பாக்குறோம் எப்படி போய் வாழுமா, நல்லா. நம்ம வீட்டு பையனுக்கு பொண்ணு எடுக்கும்போது சம்பந்தம் பாக்குறோம், அமைச்சு லைஃப் அமைச்சு தர்றோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண சம்பந்தத்துல லைஃப் அமைச்சு தரோம். தொழில்ல இந்த தொழில் வேணாண்டா, இந்த தொழில் பண்ணி, இந்த கடை வேணாம், இந்த கடை பசார்ல இங்க வேண்டாம், இங்க வாங்க, இது டவுன் ஆயிருச்சு. லைஃப் அமைச்சு தர்ற மாதிரி ஹாபிஸா உருவாக்கிட்டோம். அதோட உங்க பொறுப்பு முடியல. ஹாபிஸா உருவாக்கிட்டாலும் உங்களுக்கு கிரீடம் கிடைக்காது. இவர்கள் ஹாபிஸாகவே வாழ்ந்து ஹாபிஸாகவே மௌத்தாகி நாளைக்கு வந்து எல்லாம் ஓடுறாதான் உங்களுக்கு கிரீடம். அதனால ஹிப்ஸுக்கு பிறகு எத்தனையோ ஹாபிஸ்கள் நசியா மன்சியா எங்க இருக்காங்களே தெரியல, ஓதுடா தெரியல. அப்படி நாம ஆயிடக்கூடாது. இப்பவே உங்க பையன் 15 வந்துட்டான், 25 ஜூஸ் முடிஞ்சிருச்சு, ஹாபிஸ் ஆக போறான், யோசிங்க அடுத்து என்ன செய்யணும், அடுத்த லெவல்ல ஓதுறது, அடுத்த ஆலி மோதாயிட்டு. இதை நாம கவனத்துல வச்சு கைட் பண்ணோம்னா நல்லது. ஷபீகா நசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி ஒரு தகவல் என்கிட்ட இருக்கு. அவங்களுடைய சில மகன்கள் அனீஸ் ஹசரத், அபுல் கலாம் ஹசரத், அவங்க எல்லாம் மதரசா ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. அவங்க உஸ்தாதுகள் ஆயிட்டாங்க, மதரசா நடத்துறாங்க. சோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாமக்கலுக்கு வந்தார் ஷரீப் ஹசரத், முட்டை வியாபாரம், அவங்க மகன் சஃபியுல்லா முட்டை வியாபாரம் அந்த ஃபீல்டு வந்துட்டாங்க. நான் அப்போ எருமப்பட்டியில் இருந்த காலகட்டம். ஷபீகா ஹசரத் சொல்லிட்டாங்க அவங்க ஹயாத்துல, யார் யாரெல்லாம் மதரசால் இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் பேர பிள்ளைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் சொன்ன ஹஜரத்துடைய சட்டம் தன்னுடைய ஹயாத்துல ஹஜரத் செஞ்சது நீங்க போய் கேட்டுடுங்க. எனக்கு ஷரீப் ஹசரத் சொன்னது என்னன்னா,
எங்க வேணா போய்க்க, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனால் ரமதான் வந்துட்டா என்னுடைய பேர பிள்ளைங்க வரைக்கும் யார் யாரெல்லாம் ஹாஃபிஸ் எல்லாரும் இங்க வந்துடணும். என்கிட்ட முழு குரான் சொல்லிட்டு மறுபடியும் எங்க வேணா போய்க்கோ. குரான் சொல்ல ஒப்படைக்கிறது, ஓதுறதுக்கு, முழு குரான் ஓதுறதுக்கு சஃபீலாமான வருவாருங்க. சரி பஸ்ரி மகனர் எங்க இருந்து, நாமக்கல்ல இருந்து கிளம்பி வருவார். நான் ஒரு 4 நாள் போயிட்டு வந்துடுறேன். 4 நாள் எதுக்குங்க? 10 ஜூஸை ஓதி கொடுத்துட்டு மனப்பாடம் ஓதணும். அஜரத்துடைய ஹயாத்துல அஜரத்துக்கு முன்னாடி 10 ஜூஸ் 3 முடிச்சுட்டு வந்துடுவாரு. இதுக்கு பேர் தான் கண்காணிப்பு. ஹாஃபிஸ் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய மகன்களை, தன்னுடைய பேர பிள்ளைங்க ஹாஃபிஸா இருந்தா அவ்வளவு ஃபாலோ பண்ணணும் நீங்க. இல்லைன்னா வீணா போயிடும். வீடு மரபத்து பாக்குறோமா இல்லையா? ஒழுகுது, அது என்ன பெயிண்டிங், என்ன அது தண்ணி கசியுது, பாசம் பிடிக்குது, நெட்டு கண்டு போயிருக்குது, பைப் லூசா இருக்குது, எலக்ட்ரிஷனை கூப்பிடு, பிளம்பரை கூப்பிடு. அது மாதிரி ஒவ்வொரு ஜூஸும் அடி வாங்கும். ஆபீஸுக்கு தெரியும் எந்த ஜூஸ் அடி வாங்கும், எந்த ஏரியா அடி வாங்கும், அது தெரியும். கடைசியா மனப்பாடம் பண்றதெல்லாம் அடி வாங்கும். அப்போ அந்த மராமத்து பணி செஞ்சுட்டே இருந்தாதான் அது நிற்கும், இல்லைன்னா போயிடும். எனவே செய்தி 4, ஹாஃபிஸல் ஆக்குனதோட உங்க பொறுப்பு முடிச்சு நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் காசு கொடுத்தீங்க, கவலைப்பட்டீங்க, துவா செஞ்சீங்க, மேனேஜ் செஞ்சீங்க, மசூரா செஞ்சீங்க, என்னென்னமோ செஞ்சீங்க, ஹாஃபிஸ் ஆக்குனீங்க. ஹாஃபிஸ் ஆனா வெளியே போயிட்டான், காசுல விட்டான், பட்டத்தை வாங்கி முடிஞ்சு போச்சு. உங்க உழைப்பு எல்லாம் திரும்ப ஒண்ணுமெல்லாம் போச்சு, திரும்பவும் 0 ஆயிடுவீங்க. உங்ககிட்ட ஓதுன ஹாஃபிஸ் நீங்க தான் பாருங்க, உங்க மேல ஹாஃபிஸ் அவரு கூப்பிடுங்க. இது கவனத்துல, இது நம்ம இப்பதான் நம்ம உருவாக்குறோம், வளர்க்கிறோம். நம்ம மதரசா இப்பதான் வேர் பிடிச்சு கிளைகள் வந்திருக்கிறது. எனவே இப்படி ஒரு தரம் நம்ம கிட்ட வரணும். எங்க மதரசால ஓதுற எந்த ஹாஃபிஸும் எந்த பாராவும் மறந்ததில்லை, அவரா இன்னைக்கும் ஹாஃபிஸ் அப்படின்னு நினைச்சு கொண்டு வரணும். அல்ல அப்படிப்பட்ட தௌஃபீக் தருவானாக, மறக்காத ஆற்றல் அல்லாஹ் தருவானாக. இது ஒரு முடிஞ்சு. செய்தி 5, உம்மத்தே முஸ்லிமாவுடைய சொத்துல ஒரு சொத்து, பெரிய சொத்து தெரியுமா? நினைவாற்றல். உம்மத்தே ஹாஃபிலா, நினைவாற்றல் என்பது பெரிய சொத்து. யாருடைய சொத்து? நம்முடைய சொத்து. நம்முடைய முன்னோர்கள் நினைவாற்றலுடைய ஜாம்புவான்களா இருந்தாங்க. அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி சொல்வார்கள், 5 லட்சம் ராவிகளுடைய பேர், அவனுடைய ஹாலாத், அவனுடைய வாழ்க்கை, அவங்க அதற்கு யாரு, எங்கெல்லாம் போனாங்க, 5 லட்சம் ராவி பத்தி மரப்பணம் வச்சிருந்தாங்க. ஷம்சுத்தீன் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படிப்பட்ட அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. 3 லட்சம் ஹதீஸ்கள், 7 லட்சம் ஹதீஸ்கள், 10 லட்சம் ஹதீஸ்கள் மனப்பாடம், ரிவாயத்தோட, ராவிகள் பேரோட அப்படி இருந்திருக்கிறாங்க. இந்த நினைவாற்றல் அப்படிங்கிறது நாம ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியம், மௌத் வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியம். உங்களுக்கு அவசியம் இல்லையா? ஓதணும் இல்ல, மறந்து போயிருது இல்ல. பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். ஸ்டூடெண்டா ஸ்கூல் படிச்சாலும் சரிதான், ஜஹீனா வச்சுக்கிறது, ஷார்ப்பா இருக்கிறது, பார்த்ததும் மனப்பாடம் செஞ்சுக்கிறது, கிரகித்துக் கொள்றது ரொம்ப முக்கியம். இது என்னுடைய உஸ்தாது கல்லாத்தல்லா நிறைவான கூலி தருவானாக அப்துல் ரஹ்மான் ஹசரத். நான் இந்த நாசிரா ஓதிட்டு ஹிப்ஸ் ஸ்டார்ட் பண்ற முதல் நாள் ஒரு சீட்டு ஒன்று எடுத்து 1 2 3 போட்டு சில விஷயங்கள் எழுதினார். இதெல்லாம் நீ செஞ்சேன்னா நினைவாற்றல் உனக்கு இருக்கும், இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணி சீட் எழுதினார். சீட்ல பாயிண்ட் 1 2 3 நினைவாற்றலை பாதுகாக்கிறது. அந்த அட்வைஸ் பாருங்க, வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்துச்சு. ஹிஃபுதுல ஒரு உதவியா இருந்துச்சு, அடுத்தடுத்த ஆலிம் போதும் உதவியா இருந்துச்சு. நம்ம பிள்ளைகளுக்கு அந்த அந்த வாழ்க்கை முறையை நம்ம பார்க்கணும். அந்த அந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ம பசங்க இருக்காங்களா? 1 அது சொன்னது எனக்கு. 1 சுத்தம், தஹாரத்துல் பதனி வல் ஸௌபி வல் மகானி வல் கல்ப். 4 சுத்தம் வேணும். இதுல எங்க நீங்க அடி வாங்கினீங்கனாலும் இந்த பசங்க ஹாஃபிஸ் ஆக மாட்டாங்க. தஹாரத்துல் பதன், உடம்பு சுத்தமா இருக்கணும், குளிக்கணும், சடியா இருக்க, நல்லா குளிக்கணும், சுத்தமா நாத்த வராம பார்த்துக்கணும், குளிக்கணும், உடம்பு சுத்தம். 2வது உடை சுத்தமா இருக்கணும். அதாவது இந்த பிள்ளைகளுக்கு வெள்ளை ட்ரெஸ் போடுங்க. ஏன்? அழுக்கான டக்குன்னு தெரியட்டும். ஏங்க பசங்களுக்கு கலர் போடக்கூடாதா? இல்ல கலர் போட மாட்டோம், வெள்ளை தான் போடணும். கராக தெரியட்டும், சுத்தமா இருக்கணும் ஆடை. 3வது இடம் பிரச்சனை இல்ல, மஸ்ஜித் சுத்தமா தான் இருக்குது. ஆச்சா 3 ஆச்சா.
4வது மனசு சுத்தமாக இருக்க வேண்டும். சொன்னாங்க அந்நதுரு பாபுல் கல், பார்வைதான் மனதிற்கான கதவு. எனவே பார்வை கண்ட்ரோல்ல வச்சா மட்டும்தான், இது இந்த அட்வைஸ் எனக்கும் தான், பெரியவங்களாகிய உங்களுக்கும் தான், இப்சோதர மாணவர்களுக்கும் தான், எல்லாத்துக்குமானதான். அதனாலதான் ஜக்கராமத்துல சொல்லுவாங்களா, ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லைன்னா தலை தூக்கி பார்க்காதன்னு சொல்லுவாங்களாம் வார்த்தை. இப்ப அந்த இடத்துல பார்க்கணும், இது பார்க்க கூடாது, அங்க பார்க்கறதுக்கு என்ன தேவை இருக்குது? இப்ப பார்வை சுத்தமா இருப்பது முதல் வார்த்தை. 2வது கொஞ்சம் பசியாகவும் இருக்க வேண்டும். கொஞ்சம் பசியும் இருக்க வேண்டும். சொன்னாங்க யாரு அதிகமா சாப்பிடுவாரோ அவங்களுடைய ஜெகன் வீக் ஆயிடும் சொல்றாங்க. முட்டை சாப்பிடுறது, ஆனா கொஞ்சம் பசியா இருந்தா நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசி என்ன ஹைர் இருக்கிறதோ அந்த ஹைர் வயிறு நிறைய முட்டை சாப்பிடறதுல இல்லை. பசி உணரணும், பசி இருக்கணும். இது அட்வைஸ் எல்லாத்துக்கும் தான், நம்ம எல்லாத்துக்கும் தான். 3வது மிஸ்வாக்குடைய பேணுதல் சொன்னாங்க. மிஸ்வாக் எத்தனை பேட்டைகள் இருக்கு? ஒரு சேரம் மிஸ்வாக் எங்க இருக்கு? புகாக்கள் 4 குச்சி எழுதியிருக்கிறாங்க. சிறந்த மிஸ்வாக் ஜெய்தூன், அடுத்த ரேங்க்ல அராக், 3வது பேரிச்சம்பழம் நஹ்லா, பேரிச்சம்பழத்துடைய அந்த குச்சி, 4வது நீம், அதாவது வேப்ப மரத்து குச்சி. இந்த 4 புகாக்கள் எழுதியிருக்கிறாங்க. நிஅமஸ் சிவாக்கு அஸ்ஸைத்தூன் ஹதீஸ், சிறந்தது ஜெய்தூன் குச்சி சொன்னாங்க. இப்சோதர மாணவர்கள் எப்போ மிஸ்வாக் செய்யுங்க. மிஸ்வாக் செஞ்சீங்கன்னா ஷார்ப் ஆயிருவீங்க, நல்ல ஷார்ப்பாவீங்க. மிஸ்வாக் செய்யறது ஹதீஸ் இப்படி இருக்குது. நபி அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். செய்கிற போது அந்த அறிவிப்பு எந்த சவுண்ட் வரும், அந்த அறிவிப்பு அந்த ஹதீஸ் பிடிக்கும் போது ஐன் அலிஃப் ஐன் அலிஃப் ஐன் அலிஃப் ஐன் அலிஃப் இருக்கும். என்ன அர்த்தம்? அந்த சத்தத்தை சஹாபாக்கள் நமக்கு ரிவைட் பண்றாங்க. அந்த மிஸ்வாக் போட்டு செஞ்சதுல அதானப்பா ஐன் அலிஃப் ஐன் அலிஃப் பாரு. இல்ல நீங்க ஆன ஊட்டுறாங்க, அந்த இல்ல, இது ஐன், அந்த சவுண்ட் வரும். இதே மிஸ்வாக் செய்யுங்க என்று சொன்னார்கள். அடுத்து சளியை உண்டாக்குற உணவுகள் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க. சளியை உண்டாக்குற உணவுகள், எந்த உணவுகளால் சீக்கிரமா சளி பிடிச்சு சளி உண்டாகுமோ அது மந்தலை உண்டாக்கும். அதனால நினைவாற்றல் பாதிக்கப்படும். அதனால இந்த உம்மத்துல சலப்புகளுடைய பழக்கம் சளியை உண்டாக்குற மாதிரியான உணவு சாப்பிட மாட்டாங்க. அடுத்து அதிக புளிப்பு சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதிக புளிப்பு கச்சானாங்க மாதிரி அதிக புளிப்பு சாப்பிடுவீங்க, உங்களோட கோவத்தை ஹாஃபிஸா டவுன் ஆயிரும். அவ்வளவு ஒண்ணு உங்க மண்டையில ஒண்ணு ஏறாது. அடுத்து அதிக காரம் சொல்லப்படுது. அதிகப்படியான காரம் அதுவும் கோவத்தை ஹாஃபிஸா பாதிக்கும். அதிக புளிப்பு, அதிக காரம். பிறகு சொல்லப்பட்டது இமாம் புகாரியுடைய வார்த்தை இருக்கிறது, ஆக மட்டரகமான உணவு சாப்பிடக்கூடாது. ஆக மட்டரகமானது 5 ரூபா படல் பாக்கெட்டு, மட்டமானது, எப்ப செஞ்சது, எப்ப பொரிச்சது, எப்ப பாக்கெட் வந்து தெரியாது, மட்டமானது. அசர் பிறகு காசு எடுத்து நம்ம ஹாஸ்டல்ல இருக்கும், நம்ம தங்கும் போது அப்படி போனோம். வீட்டுக்கு நம்ம பசங்க போகும்போது கையில 10 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். அவன் என்ன மாதிரி சாப்பிட்டு வரட்டும், குறுக்குறேவா ஏமாத்து பசங்க, குறுக்குறே பசங்களுக்கு குறுக்குறே மாதிரி ஐட்டங்கள், அது மட்டமானது. ஆனராமத்துல சொன்னாங்க பாதாம் அரைச்சு தோசை ஊத்துங்க சொன்னாங்க. அஷல் தரமத்துலாலே பாதாம் அரைச்சு தோசை சொல்லியிருக்காங்க. தோசை வீட்டுல சொல்லுங்க அம்மா கிட்ட, பாதாம் தோசை ஊத்துங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய தஸ்தர்கான் எப்பவும் பாதாம் இருக்குமா? இது இருக்குது பாதாம். அப்படின்னாங்க மட்டமான சாப்பிடாதீங்க, உங்களோட கோவத்தை ஹாப்பதை டவுன் ஆயிடும். அதனால நல்ல குவாலிட்டியான ஃபுட் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கோவத்தை ஹாப்பதா உட்காக வேண்டி. அடுத்து கோவத்தை ஹாப்பதில் அவர்கள் சொல்லப்பட்ட பிரத்யேகமான ஒரு அமல், ரொம்ப பிரத்யேகமான அமல், இஸ்திக்பார் செய்வது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். எதுக்கு? எல்லாத்துக்கும் இஸ்திக்பாரா? எல்லாத்துக்கும் இஸ்திக்பார். தொழில் நுழைஞ்சு போச்சு இஸ்திக்பார், மழை வரல இஸ்திக்பார், குழந்தை இல்ல இஸ்திக்பார், மண்டல ஞாபக சக்தி இல்ல இஸ்திக்பார். இஸ்திக்பார் ரொம்ப முக்கியமான சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இப்சோதரமானவளா இருந்தாலுமே கூட அவங்க பாவமே நாங்க செய்யல, நாங்க சின்ன குழந்தைகள், இஸ்திக்பார் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏதாவது பேசியிருப்பீங்க, ஏதாவது செஞ்சிருப்போம்,
ஏதாவது தப்பு எடுத்திருக்கும். மவானியாத் அதெல்லாம் பைன்னஹுன்ன மவானியாத். எனவே இஸ்திக்ஃபார் அது நினைவாற்றல கொடுக்கும் நமக்கு. காலையிலயோ மாலையிலயோ கொஞ்ச நேரம் எந்த நியத்துல என்னுடைய இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எனக்கு நினைவாற்றல் உண்டாகணும் நியத்துல இஸ்திக்ஃபார். அடுத்து சொல்லப்பட்டது இன்னும் முக்கியமானது, எவைகள் அருவருப்பானவைகளோ ஹராமுகளோ அவற்றை பார்க்கக்கூடாது. ரிவாயத்து நான் சொன்ன உங்களுக்கு பொருத்தமா, சபை பொருத்தமான்னு தெரியல. குழந்தை பிள்ளைங்களா இருக்கிறாங்க. எப்படி சொல்றது? அம்மா ஆயிஷா ரிவாயத்து இருக்கிறது, நபி பார்த்ததே இல்லை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ரிவாயத்து ஹதீஸ் இது. அருவருப்பானவற்றை பார்ப்பது. நம்ம பையன் தர்பியத் ஆக மாட்டேங்க. தர்பியத் யார் பொறுப்பு? அஜத்து பொறுப்பு. தர்பியத்து அஜத்து பொறுப்பு. ஓதி கொடுக்குறது அஜத்து பொறுப்பு. காலையில இருந்து நைட் வரைக்கும் வந்து அஜத்து பொறுப்பு. நைட் வந்துடும். இப்போ இவ்வளவு நேரம் ஓதி இருக்கான், கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டுமே, கொஞ்ச நேரம் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டுமே, கொஞ்ச நேரம் ஏதாவது பார்த்துக்கிட்டுமே போன வந்ததும் நைட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அது தெட்டி பார்க்க மாட்டாரு. நாளைக்கு மறுநாள் காலை அந்த பையனுடைய பாடத்துல அந்த அந்த இல்முடைய நகூஸ், அந்த பாவத்துடைய நகூசத் அந்த பாடத்தில் தெரிஞ்சிடும். திரும்பவும் ரத்னா திரும்பவும் படிக்கணும். போட்ட பானை மாதிரி தான். வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரம் ராகத்தா இருக்கட்டும், ஃப்ரீயா இருக்கட்டும் சொல்லி இந்த பிள்ளைங்க கையில நம்ம கொடுத்து அதுல பிரயோஜனமற்ற பாவமான அல்லது அருவருப்பான விஷயங்களை பார்த்து இந்த பிள்ளைகள் குர்ஆன் நூறாணியத்தை இழந்து திருப்பி இங்க வர்றாங்க. எங்களுக்கு சொன்னாங்க, நாங்க ஒரு காலத்துல ரோட்ல போகும்போது நீங்க போஸ்டர் எல்லாம் பார்க்க கூடாது. போஸ்டர் இந்த விட்டுறாங்களே இல்லையா, சினிமா போஸ்டர், அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலம்லாம் மாறிடுச்சு. இப்போ வேற காலம் இல்ல, மொபைலுடைய காலம் வந்துருச்சு. நம்ம பையன் போன போட்டு என்ன நோண்டான்னு தெரிஞ்சுக்கிட்டே பெற்றோர் கொடுத்துட வேண்டியது. அவன் நோண்டி 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 பார்த்து 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 மண்டை உஷ்ணமாயி கண் உஷ்ணமான என்னங்க செய்யும்? கண் உஷ்ணமான கண்ணை குளிர்ப்பது கூலண்டாயில் இருக்குது, இன்ஜின் கூலண்டாயில் இருக்க மாதிரி. பாத்தீங்களா? ரொம்ப நேரம் போன் பார்த்தீங்கன்னா கல்ல தண்ணி வரும். ஐயோ அழுகுறான்னு நினைக்கிறீங்களா? அது அழுகுல, அட ஓவர் சூடாயிருச்சு இந்த நரம்புகள். கண்ணு அல்ல அந்த அந்த சிஸ்டர் அல்ல வச்சிருக்கிறான், கூலண்டாயில் மாதிரி கல்ல தண்ணி வரும். கல்ல தண்ணி வந்து கண்ணு இப்படி சிமிட்டுவாரு. சிமிட்டு முழு கண்ணுக்கு அந்த நீர் அப்ளை, அந்த தண்ணி அப்ளை ஆகும். ஸோ சர்க்குலேஷன் ஆகும், கண் மறுபடி குளிர்ச்சி ஆயிரும். கண்ணுல தண்ணி வந்து 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 ஃபுல்லு உஷ்ணமாயிடுது. இதனால போக்கஸ் பார்த்துட்டே இருந்ததுனால நரம்பு மண்டல நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் வீக் ஆயிடுது. இப்போதுக்கும் மனப்பாட சக்திக்கும் நரம்புக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்றது இல்லை. அவன் போன் பண்றான், 1/2 மணி நேரம் என்ன இருக்குது, அவன் இது பார்த்தா அது பார்த்தா விட்டுறோம். சோ நரம்பு மண்டலம் எல்லாம் வீக் ஆயிடுது, ஃபுல்லா சூடாயிருது. நபி சொன்னா குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, தொழுகையில கண் குளிர்ச்சினாங்க. இவன் கண்ணு ஃபுல்லா சூடாயிருது, மண்டை ஃபுல்லா சூடாயிருது, தூங்கிடுறான். மறுநாள் காலை வந்து திருப்பி அதே பாடம், திக்கு தப்பு, அப்புறம் அது செஞ்சு பாப்பா பார்த்து நல்லா பார்த்துட்டு வா. அப்புறம் வந்து வரப்பட்டுக்க வேண்டியது, कि मेरा बच्चा पढ़ता नहीं, तुम्हें देखते नहीं, 3 साल होगा ना, 4 साल होगा ना. வரப்பட்டுக்கிறது வரப்படக்கூடாதுன்னு சொல்ல, நியாயமா பரவாத கேளுங்க என்ன இருக்கு. ஆனா நம்ம சைடு என்ன இருக்கோ அது செய்யணும்ல. பகல் ஃபுல்லா நம்ம கண்காணிப்பு செய்யக்கூடியதுக்கு அஜத்மல் இருக்கிறாங்க, மாறி மாறி இருக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. இரவுல அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அந்த தப்ப இந்த பெற்றோர்கள், உங்க பெற்றோர்கள் வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா நீங்க தப்பெல்லாம் பண்றீங்கன்னா அப்ப நீங்க லேட்டா தான் ஹிட் ஆவீங்க. 2 வருஷம் முடிக்க வேண்டியது 4 வருஷம் ஆகும், 4 வருஷம் முடிக்க வேண்டியது 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய நூர் பாதிக்கு வழங்கப்படாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் பக்கீ சொன்னது. பாவியா இருப்பவனுக்கு அல்லாஹ்வுடைய நூர் கிடைக்காது. அதனால பாவம் நடக்கும் என்றால் இரவுல அந்த பிள்ளைக்கு கையில் நம்ம போனை கொடுத்துருவோம் என்றால் அப்புறம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இப்ப பார்வை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து அதான் சொல்லிட்டாரு, அது பார்வையினால என்ன பாதிப்பு. எங்களுக்கு உஸ்தாத் சொன்னாங்க துர்வாடைகளை விட்டு தூரமா இருக்கணும்னு சொன்னாங்க. துர்வாடை, அதனாலதான் அத்தர் யூஸ் பண்ண சொல்லப்படுது. நல்ல நறுமணம் யூஸ் பண்ணுங்க, துர்வாடை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வீடு இப்படி இருக்குதா, கட்டடமா இருக்குதா, வீடு துர்வாடை இருக்கக்கூடாது. இந்த பிள்ளை, அதனாலதான் என்னுடைய உஸ்தாத் சொன்னாங்க தூங்குகிற தலகாணி வந்து அவனுடைய ரொம்ப நேரம் அவனுடைய மூக்கு அந்த தலகாணிலேயே தான் இருக்குது. தூங்குறான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தலகாணி தான் தூங்குறோம் இல்ல. அந்த தலகாணி அழுக்காக இருந்தால்
அந்த தலகாணி துருவாடியாக இருந்தால் அந்த துருவாடை அந்த அழுக்கின் அசராத் இந்த தலைமடியில் ஏறுது, மூக்கு அந்த அந்த பேட் ஸ்மெல் போயிட்டே இருக்கு. நாத்தம் தெரியலையே, இல்ல தெரியாது, ஏன்னா பழகிடுச்சு. நம்ம நாத்தம் நமக்கு தெரியுதா என்ன? நம்ம நாத்தம் அடுத்தவங்க தெரியும், ஏன்னா அவங்களுக்கு புதுசு. நமக்கு இது பழசு தெரியாது. நம்ம நாத்தம் எப்ப நமக்கு தெரியாது. எப்ப தெரியும்? ஒரு 5 நாள் குளிக்கிறா தெரியும், மாறி அடிக்கிற மாதிரி தெரியுது. இப்ப தலகாணி, அதனால சொன்னாங்க தலகாணிக்கு மேல சுத்தமான துண்டு ஒண்ணு விரிச்சு படுக்கணும். என்கிட்ட என்னைக்கு அந்த பழக்கம் இருக்கு. நான் ஒரு துண்டு வச்சிருக்கேன். துண்டு துவைக்கிறது ஈஸி, டக்குன்னு துவைச்சு போடலாம். துவைச்சு போட்டா காஞ்சிடும். தூங்குறதுக்கு மேல தலகாணி முன்னப்பின இருக்குதோ, தலகாணி ஓர முன்னப்பின இருக்குதோ, அத மேல அந்த விரிப்பு சுத்தம் சொல்ற, அவ்வளவுதான். துருவாடு இருக்கக்கூடாது. துருவாடு இல்லாத தலகாணி அது சொன்னாங்க. இந்த மூளை, சிறுமூளை, பெருமூளை, சிறுமூளை இருக்குதா இல்லையா? மூணு பிரிவு இருக்குள்ள, சின்னது பெருசு மூலம். இதுல இந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த தன்மை இருக்குல்ல, உள்வாங்கி கிரகிக்கிற தன்மை, அது வீக்காக சொல்றாங்க. துருவாடையினால அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய கிரகிக்கிறது தானே, கிரகிக்கிறது தானே. குரான் ஓதுற அப்படியே திறந்த மாதிரி இருக்கணும். சப்பா பேஜ் வரி வார்த்தை அப்படி இருக்கணும்ல. அப்ப நம்ம வீட்டுல நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம மகன் ஹிப்ஸ் ஓதுறாரு, அல்ல நமக்கே தேவைங்குது. நம்ம தலகாணி எப்படி இருக்கிறது, அல்ல தலகாணியுடைய அந்த விரிப்பு மேல எப்படி இருக்கிறது, இது வைக்கணும். அசிங்கம் அருவருக்களை பார்க்கக்கூடாது என்ற பட்டியலில் மலம் பார்ப்பது, அது சொல்லப்படுது. பார்க்கக்கூடாது. பார்வைகளை கட்டுப்படுத்துறது பெரிய அல்ல பாக்கி வச்சிருக்கிறான். பார்வையில கட்டுப்படுத்தினா கவனங்கள் சிதறாம இருக்கும். கவனச்சிதறல் சொல்றாங்க, கவனம் சிதறாம இருக்கும். இதெல்லாம் நினைவாற்றலுக்காக நமக்கு சொல்லப்பட்டது. பிறகு குரானை பார்த்து ஓதுறாங்க. நோன்பு வைப்பது, ரமதான் நோன்பு வைக்கிறாங்க. மற்ற விஷயங்கள் நம்ம செஞ்சிடறோம், குரானை பார்த்து ஓதும். பட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்ம குழந்தைகள் அல்லது நாம நம்முடைய ஹாஃபிதா, நம்முடைய குவத்து ஹாஃபிதா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதெல்லாம் நினைவாற்றலுக்காக சொன்னது. செய்தி 6. செய்தி 7வது கடைசி செய்தி. இந்த குழந்தைகள் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க, நினைவாற்றலை பாதுகாத்து திறமையான ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க, நல்ல ஜெய்யிதான் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் இல்மை கற்றுக்கொள்வது என்பது வேறு, இல்முடைய நூறானியத்தை பெற்றுக்கொள்வது என்பது வேறு. எந்த ஒரு இல்முதாரி இல்மை கற்றுக்கொண்டால் இல்முடைய நூறானியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, இல்முடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாளைக்கு அந்த இல்மை கொண்டு அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, சாண்டாளுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் போயிடும். அப்படின்னு என்னங்க சொல்ல வரீங்க என்றால், இந்த பிள்ளைகள் ஓதுற காலத்திலிருந்து எந்த வகையான பாவங்கள் ஈடுபடாம பார்த்துக் கொள்வது, அனாவசியமா கவனம் திருப்பக்கூடிய காரியங்கள். நம்ம வீட்டு கல்யாணம், நீங்க போயிட்டு வாங்குங்க, எதுக்கு கூப்பிடுறீங்க? காது குத்துக்கு, கல்யாணத்துக்கு, கிரக பிரவேசத்துக்கு, அதுக்கு எதுக்கு கூப்பிடக்கூடாது, பாயஜி இஸ்லாமி ஓடி வந்துருவார் மலையில இருந்து, அவங்க உஸ்தாதுக்கு வந்து அவங்க தாயார் ஒளி செஞ்சுட்டு இருப்பாங்க. கதவு தட்ட சத்தம் கேட்கும். யாரு அப்படின்னு கேட்பாங்க. பாயஜித் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயஜிதா? என் பையன் இங்க இல்ல, என் பையன் மதசால் இருக்கானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. கதவு திறக்க மாட்டாங்க. அழுதுகிட்டே நின்றார் 12 வயசு பையன். அங்க அழுதுகிட்டே இருந்தவர் பிறகு கதவு திறக்கல. தாய் கதவு திறக்கல. தாய் சொன்னாங்க, நான் கதவு திறக்க மனசு வந்துச்சு, பிள்ளை கவனம் மாறி கதவு திறக்கல. ஆனா என் மகன் நிக்கிறான், உள்ள அழுதுகிட்டே நின்றேன். பையன் வெளியே அழுகுறான், அம்மா பாக்கணுமேன்னு சொல்லிட்டு. பிறகு விடிஞ்சிருச்சு, பையன் மறுபடியும் போயிட்டான். நான் அழுதுட்டு அல்லாஹ் தோசை, அல்லாஹ்வே நான் என்னுடைய பையனுக்காக மார்க்க இல்முக்காக வேண்டி நான் என் மகனை சந்திக்கல, ஆலிமா உருவாக்கிறது, ஆபிஸை உருவாக்கிறது. அவர் ஆலிம் ஆகி, ஆபிஸை, ஆரிஃப் ஆகி, இறைநேசராய் பாயது பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய நாதா இல்ல. வரலாற்றுல அவங்க ஒருத்தர் மட்டும்தான். எங்க அது சொல்லுவாங்க, அவருடைய ஒருத்தருடைய ஹஜ்ஜு மட்டும்தான் 14 வருஷத்துடைய ஹஜ். இது 14 வருஷம் எடுத்துட்டார் ஹஜ்ஜுக்காக வேண்டி. அவரு மாதிரி 14 வருஷம் டிராவல் பண்ணி ஹஜ்ஜுக்கு. ரொம்ப தூரம் இல்ல, ரொம்ப கிட்டதான் இருந்தாரு. ஹஜ்ஜுக்கு போறது உஸ்தாத் கடிதம் இருந்தாரு, ஹஜ்ஜுக்கு போகட்டா, போயிட்டு வா. எப்படி போவ? ஏற்கே கதம் பர் 2 ரக்காத் நமாஸ் போடான்ட்டார். அதனாலதான் அவர் செஞ்சது, ஒரு 8 வச்சுட்டு 2 ரக்காத் தொழுவாரு, ஒரு 8 வச்சாரு 2 ரக்காத் தொழுதாராம். அப்படி போய் ஹஜ்ஜு காபா பார்த்து வந்தார். இவ்வளவு பெரிய இறைநேசனம் எப்படி உருவானாருன்னா ஒரு தாயுடைய தியாகம் தான். நாம இதுக்கெல்லாம் தயாரே இல்லை.
ஏதாவது ஒண்ணு கூப்பிட்டுறோம். 1/2 நாள் லீவ் கொடுங்க, 2 hours லீவ் கொடுங்க, ஹாஃப் டே லீவ் கொடுங்க, ஈவினிங் டைம் தானே ஸ்பெஷல் கஸ்தான் லீவ் கொடுங்க, கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் போயிட்டே இருக்க வேண்டியதான். கவனங்கள் செய்து நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குது, 2 மணி நேரம் தானே, 3 மணி நேரம் தானே கூப்பிட்டோம், 2 மணி நேரம் தான் கூப்பிட்டீங்க, 3 மணி நேரம் கூப்பிட்டீங்க. இந்த 2 மணி நேரத்துல அந்த பையன் பண்ற பாட்ட காட்சிகள், கவனங்கள் சிதறியது. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, மாமா நல்லா இருக்கீங்களா, உப்பா எல்லாத்தையும் பார்த்தது, கொண்டது, வச்சது, பேசுறது, அங்க ஒரு பையன் போனது அதை பார்த்தது, அந்த இங்க பேசுறது, இங்க பேசுறது எல்லாம் மாறி திருப்பி இவனுக்கு அந்த கவனம் உட்கார்ந்து 2 நாள் ஆயிடும். நாம நினைச்சது 2 மணி நேரம், அவன் இழந்தது எத்தனை நாள்? 2 நாள். கவனங்கள் போயிடும். அதனால நாம இதெல்லாம் கவனத்துல வச்சாதான் இந்த பிள்ளைகளை நாம ஒரு தரமிக்க உருவாக்க முடியும். எப்படியோ ஹாபிஸ் ஆகட்டும், மாசா போகட்டும், இங்க அப்படி இல்லை. பொதுவா ஹாபிஸ் ஆகட்டும், கயிறு ஏத்தாம காலையில வந்துடுறீங்க இல்லையா, காலையில் எத்தனை கிளாஸ், எத்தனை வருவீங்க, எத்தனைக்கு 6:30க்கா ஸ்டார்ட் ஆச்சு, 6 மணிக்கு வருவீங்க. நைட்டு போவீங்களா, எத்தனை போவீங்க, இஷா தூத்து போவீங்களா, 9 மணிக்கு போவீங்க, போய் தூங்கிடுவீங்க. மாஷா அல்லாஹ், நல்ல பிள்ளைகள். காலைல 6:30 மணிக்கு வந்துடுறாங்க, நைட் 9 மணிக்கு போயிடுறாங்க. காலைல 6:30 மணிக்கு வராரு, எப்பப்பா எந்திரிச்ச, 6:25 எங்க அம்மா எழுப்பி போட்டாங்க. எப்ப எந்திரிச்ச, 6:25. சுபு கல்லா ஆயிடுச்சு. யார திட்டுறது, அஜத்தை திட்ட முடியுமா? இல்ல. எங்க பையனே 6:20க்கு தான் எழுப்பிட்டு இருக்காங்க அம்மான்னா, அம்மா எப்ப எந்திரிச்சாங்க, அவங்க அப்பா எப்ப எந்திரிச்சாங்க, தொழுகல. அப்போ ஒண்ணுமே இல்லாம ஃபஜ்ர் கலா செஞ்சுட்டு ஒரு பையன் 6:30 மணிக்கு வந்து உட்காந்துட்டு அலிஃப்லாம் மீன் ஜாலிக்கு தான் வராது. அது இல்லையா? யார் ஃபஜ்ர் தொழுதார் அல்லாஹ்வுடைய பொருள் வருகிறார். ஃபஜ்ர்ல நிப்பாட்டணுமா இல்லையா? எத்தனையோ வெளிநாட்டு காரசாரி இருக்கு, தஹஜ்ஜுல கொண்டு வந்து கார்ல பார்க் பண்ணிட்டு போறாங்களாம் பிள்ளைகளை. டிசிப்ளின் நம்ம சொல்றது, டிசிப்ளின் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ். ஆமா, அது எந்த படிப்பா இருந்தாலும் சரிதான். நீ ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு, மதம் நீங்க பிரிக்க வேண்டாம். டிசிப்ளின் இல்லை என்றால் அது இல்ல, கல்வியில் பரக்கத்து இல்ல. அந்த கல்வி எல்லாம் பரக்கத்தாக்குறதே இல்லை. ஏன்னா இந்த பிள்ளைங்க ஹாபிஸ் ஆயிடுவாங்க, பரக்கத்தான கபூலியத்தான் ஹாபிஸ் ஆக்காம பெறுவாங்க. இவ்வளவு விஷயங்கள் இதுகளால் இருக்குது. அல்லாஹ் நமக்கு விளக்க தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய பொறுப்புகளை உணர தௌஃபீக் செய்வானாக. இதுக்கு செலவு செய்யக்கூடியது பெரிய பாக்கியம். இதுக்கு யார் செலவு செய்றீங்க? 100 ரூபாய், 500, 1000, 2000, லட்சம், எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு லாபம். எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு லாபம். நீங்க கொடுப்பது உங்க அக்கௌண்ட்ல போட்டுக்கிற மாதிரி தான். 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ஜும்மாவுல அல்லாம ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதற்குரிய ஒரு அட்வைஸ் அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த வரிகள். அதனால மறுபடியும் உங்களுக்கு படிச்சு காட்டி முடிச்சிடுறேன். செலவு செய்து கொண்டிருந்தால் அதிகப்படுத்துங்க, செலவு செய்யவில்லை என்றால் செலவு செய்யுங்க. மதரசாவுக்கு அது இயங்குவதற்கு என்ன செலவு இருக்கோ, என்ன தேவை இருக்கோ கேட்டு செய்யுங்க. அல்லாஹ் முருகத்துல வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். கவிதை, सदका वो खजाना है जो कम नहीं होता, सदका वो खजाना है जो कम नहीं होता, देने वाला कभी गम नहीं होता. சதகா எப்படிப்பட்ட खजाना என்றால் எப்பவும் குறையாது, கொடுப்பவர் என்னைக்கு கவலை அடைய மாட்டார். பிறகு அவங்க சொன்னாங்க, दिया जो तूने खुदा की रिजा के लिए, दिया जो तूने खुदा की रिजा के लिए, वही चिराग कब्र में जलता रहेगा. எதை கொடுத்தீங்களோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக உங்க கபருடைய வெளிச்சமாக அது இருக்கும் சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, जो हाथ देने के लिए उठता है, जो हाथ देने के लिए उठता है वो हाथ कभी खाली नहीं होता. கொடுப்பதற்காக எந்த கையை உயர்த்திருக்கோ அந்த கை என்னவாகாது, वो हाथ कभी खाली नहीं होता. आखिरी लाइन सुन लीजिए, कफन में जेब नहीं है, कफन में जेब नहीं होती है इंसान, कफन में
जेब नहीं होती है इंसान जो देना है आज दे दे. கஃன்ல ஜோப்ல இல்ல, அதெல்லாம் கொண்டு போக முடியாது. என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறது இங்க கொடுக்க, இங்கே கொடுத்துருங்க. வசூல் பண்றீங்களா? சந்தா வசூல் பண்றீங்களா அப்படி கேறீங்களா? உங்களுக்கு வேணா நீங்க கொடுங்க, கொடுத்தால் கிடைக்கும். அவ்வளவுதான். நல்ல காற்றை சுவாசிக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? நல்ல காற்றை சுவாசிக்கணும். எனக்கு இப்ப ஆக்சிஜன் வேணும். என்ன செய்யணும்? நானு என்னங்க செய்யணும்? உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே எடுக்கணும். மூச்சை விடு, அப்புறம் புது மூச்சு இழு. ஆமா, தத்துவம் மூச்சு சொல்லுகிறது. உனக்கு தூய்மையான பணம் வேணும்னா இருக்கிற பணத்துடைய இதை வெளியே எடுத்துரு. மூச்சை காத்தை வெளியே கொடுத்தீங்க, கார்பன் டை ஆக்சைடு அட மூச்சு போகுது, கவலைப்படாதீங்க. வெளியே போன பிறகு பியூர் ஏர் வருது. கார்பன் டை ஆக்சைடு வெளியே போச்சு, ஆக்சிஜன் உள்ள வந்துச்சு. எனவே கொடுத்துட்டு அல்லாஹ்ட்ட ஃப்ரெஷ்ஷா நல்ல மால் வாங்கி. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா சடங்குக்கும் தேவையான விஷயங்கள் நான் சொன்னாங்க. இது புரட்சி மாதிரி